கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உம்மை போல யாரும் இல்லை, என்னை என்றும் நேசிக்க. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நன்றியப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மட்டுமாய் கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களைப் போல அப்பா எங்களை நேசிக்க அந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்பா. எந்த பிரதிபலனும் பார்க்காமல், எந்த நன்மையும் எங்களிடத்தில் எதிர்பார்க்காமல் எங்கள் மீது அன்பாய் இருக்கிற என் அன்பு தகப்பன் நீரப்பா. ஆண்டவரை எதிர்பார்க்காத நன்மைகளை எங்களுக்காய் செய்து வருகிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. உங்களை தெய்வமாய் கொண்டது எங்களுடைய பாக்கியம் ஆண்டவரே. நிமிடந்தோறும் எங்களை விசாரித்து மகிழுகிற தேவன், எங்களை பராமரிக்கிறவர் அப்பா, எங்களை விசாரிக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிற எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை நடத்துகிறவர் நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்க. அதற்காக கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதனுடைய 3 மற்றும் 4வது வசனங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதனுடைய 3 மற்றும் 4வது வசனங்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழா கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் சீயோனை பற்றி கர்த்தர் கூறுகிறார். அன்பு பிள்ளைகளை, சீயோன் என்பவள் யார்? சீயோன் என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 102ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனை கட்டி எழுப்பி அதில் மகிமைப்பட விரும்புகிறார். சீயோன் என்பவள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டு அதிலே கர்த்தர் விரும்பினபடியினால் அதை வாசம் பண்ணுகிற தேவன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சீயோன் என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களை விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தில் அவர் விரும்பி வாழ விரும்புகிறார். அப்படிப்பட்ட சீயோனை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, கட்டப்படாமல் இடிந்த போன நிலையில் இருக்கிறதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிற தேவன் இல்லை. தன்னால் அழைக்கப்பட்ட, தான் விரும்பி தெரிந்து கொண்ட சீயோன் ஒருபோதும் இடிந்து கிடப்பதை கர்த்தர் ஒருபோது விரும்புவதில்லை. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல, அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்று இடிந்த சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் ஒருபோது விரும்புவதில்லை. அன்பு பிள்ளைகளை, இன்று கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பி உங்களிலே மகிமைப்பட அவர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, சோர்ந்து போய் இடிந்து போன சூழ்நிலை நீங்கள் காணப்படுகிறீர்களா? அது ஒருபோதும் கர்த்தர் அதை விரும்புவதில்லை. நீங்கள் இடிந்து போன சூழ்நிலையில் காணப்பட்டு சோர்வான சூழ்நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் நீங்கள் இப்படி இருப்பதை, இடிந்து போன சூழ்நிலையில் இடிந்து கிடப்பதை, பாழாய் கிடப்பதை கர்த்தர் ஒருபோது விரும்புவதில்லை. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிற தேவன், உங்களுக்குள் அவர் வாசம் செய்து உங்களுக்குள்ளே அவர் வாசஸ்தலத்தை அமைத்திருக்கிறவர். அவர் ஒருபோது அது இடிந்து கிடப்பதை ஒருபோது அவர் விரும்புவதில்லை. அன்பு பிள்ளைகளே, அவர் விரும்பும்படியாய் கர்த்தர் உங்களை கட்டி
எழுப்புவார். உங்களிலே அவர் மகிமைப்பட விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. அப்படிப்பட்ட இடிந்து போய் கிடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல நீங்கள் முற்றிலுமாய் உங்களுடைய இதயத்தில் இருந்தும் உள்ளத்தில் இருந்தும் எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்தி விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் அவருடைய சமூகத்தில், அப்பா, இடிந்து போய் காணப்படுகிற என்னுடைய சூழ்நிலை நீங்க பாருங்கப்பா. ஆண்டவரே, என்னிடத்தில் இடிந்து போய் இருளாய் கிடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சோர்ந்து போய் கிடக்கிற என்னை பலன் கொடுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா என்று கர்த்தருடைய சமூகத்தை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் நம்மளை கட்டி எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நம்மளில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எவ்வளவு நல்ல தெய்வமை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் சொந்தமாய் கொண்டது நம்முடைய பாக்கியம் அல்லவா அன்பு பிள்ளைகளே. நம்முள்ளே அவர் விரும்புகிறார், நமக்குள்ளே வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒன்றுக்குமே இல்லாத, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மளை அவர் தகுதிப்படுத்தி அவர் நம்மளை விரும்பி தெரிந்து கொண்டு நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறாரே. அவர் யார் என்ற அந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் நமக்குள் விரும்புகிறார் என்றால் நாம் எவ்வளவேன்னு பாத்திரவான்கள் அல்ல அன்பு பிள்ளைகளை. அப்படி இருந்தும் நம்மளை விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். அப்படிப்பட்ட சீயோன் இடிந்து கிடப்பது அவருக்கு பிரியமில்லை, பாழாய் கிடப்பது அவருக்கு பிரியமில்லை. அன்பு பிள்ளைகளை, உங்களை கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். நீங்க அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அது எல்லாவற்றையும் கட்டி எழுப்பி உங்களிலே மகிமைப்படுவார், மகிமையாய் வெளிப்படுவார். அன்பு பிள்ளைகளை, அப்படி அவர் வெளிப்படுவதற்கு, மகிமையாய் அவர் வெளிப்படுவதற்கு தடையாய் இருக்கிற அத்தனை காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் அது இடிந்து கிடக்கிற, பாழாய் கிடக்கிற அத்தனையும் எல்லாவற்றையும் இடித்து மறுபடியுமாய் புதிதாய் கட்டி அதை நிறுத்த, அதிலே அவருடைய மகிமை வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். இடிந்து போய் பாழாய் கிடக்கிற அந்த எல்லா காரியத்தை உங்களிடம் எடுத்து போடும் பொழுது அவர் மகிமையாய் உங்களிலே வெளிப்படுவார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.